Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 6th standard. In this video sessions we are going to learn chapter 2, components of food. Before we start our lessons, first we will recollect what we have learnt about this topic. இந்த லெசனை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் டயட் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது என்னென்ன சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்றதையும் பார்த்துருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி டிஃபிஷியன்சி நோயின் குறைபாடுகள். டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னா நோயினுடைய குறைபாடுகள். நோய் வந்து எதனால் வருது, எதன் குறைவினால் நோய் வருது, எந்த குறைபாட்டினால நோய் நமக்கு வருதுன்னு பார்க்குறதா. A person may be getting enough food to eat, but sometimes the food may not contain a particular nutrition. If this continues over a long period of time, the persons may suffer from its the deficiency. Deficiencyனா என்னென்னா குறைபாடு. எதன் குறைபாட்டினால நமக்கு நோய்கள் வருகிறது, எதன் குறைபாட்டினால் நமக்கு நோய்கள் வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பர்சன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு எந்த ஒரு டெஃபிஷியன்ஸும் வராது, எந்த ஒரு குறைபாட்டினாலும் எந்த ஒரு நோயும் வராது. ஆனால் அவன் வந்து சாப்பிட்றத வந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டாலோ இல்லை வந்து கரெக்டாக வந்து டயட், அதாவது பேலன்ஸ் டயட் ஃபுட்டை எடுத்துக்கலைன்னா டெஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகும். டிஃபிஷியன்சி ஒன் ஆர் மோர் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. மோர் நியூட்ரிஷன்ஸ் காஸ் டிஸார்டர் இன் அவர் பாடி. நம்ம ஏதாவது ஒரு குறைபாட்டினால் கூட நமக்கு நோய் தாக்கம் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் அதிகமாகலைன்னா அவனுக்கு ப்ரோட்டீன் குறைபாடு கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ இல்லைன்னா அவனுக்கு விட்டமின் ஏ குறைவனால் என்ன ஆகும், கண் நமக்கு பூவர் விஷன்ஸ்னால் கண் பார்வை இழக்க நேரிடும். இந்த மாதிரி ஒவ்வொருடைய விட்டமின்ஸ்னாலையும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலைன்னா நமக்கு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கலைன்னா நமக்கு டிஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. If a person does not get enough proteins in his or her food for a long time, she is likely to have a stunned growth, swelling of face, discolorations of hair, skin disease and diarrhea. If a person, ஒரு நபர் வந்து இப்போ என்னென்னா ஒரு கண்டினியூவாக உங்களால் சாப்பாடு சரிவிகித உணவு சாப்பிட முடியலைன்னா, சரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்க முடியலைன்னா, விட்டமின்ஸ் எடுத்துக்க முடியலைன்னா, ப்ரோட்டீன்ஸ் கண்டினியூஸ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னா, பற்றாக்குறையினால் என்னென்ன ஏற்படும்னா ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், முகம் என்னாகும் வீக்கமாக இருக்கும். டிகலரேஷன்ஸ் ஆஃப் ஏர் வந்து கலர் மாறிய நிறத்தில் இருக்கும். ஸ்கின் டிசீஸ் ஏற்படும், நம்ம உடம்புல தோல் நோய்கள் ஏற்படும், டைரியா ஏற்படலாம். இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற உணவின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய்கள், அதாவது சிம்டம்ஸ் காமிக்கும். இப் த டயட் இஸ் deficient in both carbohydrate and protein for a long period of time, the growth may stop completely. பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்னா மாவுச்சத்து அண்டு அரிசி இது கலந்து தான் கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன்ஸ்னால் புரதங்கள், பருப்பு வகையில் காணப்படுகிற புரதம். இது ரெண்டுமே வந்து நம்ம லாங் பீரியடாக வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னா என்னாகும், மேபி அட்டாக் த டிசீசஸ் வரக்கூடும். அதோடைய வளர்ச்சியும் குன்றி போகும், வளர்ச்சியும் நின்று போயிடும். நம்முடைய உடம்பில் எல்லா செல்ஸுடைய வளர்ச்சி நின்று போயிடும், க்ரோத்தும் வளர்ச்சியும் தடைப்பட்டு போகும். இது வந்து எதனாலனா கார்போஹைட்ரேட்டும் அண்டு ப்ரோட்டீன்ஸ் குறைவினால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு, டிஃபிஷியன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மே ஆல்சோ ரிசல்ட் இன் சர்டைன் டிசீஸ் ஆர் டிஸார்டர். சம் ஆஃப் தீஸ் ஆர் மென்ஷன்ஸ். டிஃபிஷியன்சி குறைவினால் வரக்கூடிய நோய்கள் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி விட்டமின்ஸில் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. விட்டமின்ஸை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். மினரல்ஸ் தாதுக்களையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு நோய் அஃபெக்ட் ஆகாது. ஆல் டிஃபிஷியன்சி டிசீஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை டேக்கிங் பேலன்ஸ் டயட். எல்லா விட்டமின்ஸுமே நமக்கு சரிவிகித உணவில் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இருக்குது. In this chapter we asked ourselves the reasons why widely varying food for the different regions had a common distributions அப்படின்றாங்க. காமன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். This distributions we find ensures that our meals have a balance of the different nutritions needed by the body. நம்ம
திஸ் சாப்டரில் பார்த்துருப்போம் வெரைட்டி ஆஃப் த காமன் டிஃபிஷியன்சி, வெரைட்டி ஆஃப் த காமன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதனால் நம்ம ஒரு டேப்லர் காலமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு டேப்லர் காலமே கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் டிஸார்டர் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். சம் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தா சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுடைய பற்றாக்குறையினால், அதாவது டிஃபிஷியன்சினால என்னது, பற்றாக்குறை, அதன் மூலமாக நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ. விட்டமின் ஏ நம்ம வந்து சாப்பிடலாம், நமக்கு நிகழும், அதாவது என்ன நமக்கு நோய் அஃபெக்ட் ஆகுன்றாங்க. டிஃபிஷியன்சி டிசீஸ் டிஸார்டர்னா லாஸ் ஆஃப் விஷன்ஸ். லாஸ் ஆஃப் விஷன்ஸ் அப்படின்னாலே என்னது, கண் பார்வை இழக்க நேரிடும். கண் பார்வை இழக்க நேரிடும். கண் பார்வை இழக்க நேரிடும். அதோடைய சிம்டம்ஸ், விட்டமின்ஸ் ஏ குறைவினால் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தோன்றும் அப்படின்னு பார்த்தா பூவர் விஷன்ஸ், கண் பார்வை போயிடும். லாஸ் ஆஃப் விஷன்ஸ் இன் டார்க்னஸ், மாலை நேரம், அதாவது மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் ஏற்படும். சம்டைம்ஸ் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன்ஸ், சில நேரத்தில் வந்து சுத்தமாகவே பார்வை பறி போயிடும் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இந்த விட்டமின் ஏ விட்டமினுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு விட்டமின் B1. விட்டமின் B1 பெரி நோய் எதனால் அப்படி வருதுன்னு பார்த்தா விட்டமின் B1 இல்லாததுனால, விட்டமின் B1 இல்லாததுனால பெரி நோய் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அதோடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா வீக் மசில்ஸ் அண்டு வெரி லிட்டில் எனர்ஜி டு ஒர்க். நம்முடைய தசைகள்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல், தசைகளெல்லாம் வந்து சுருங்கி அவருடைய எனர்ஜியே வந்து இல்லாமல் போயிடும். நம்முடைய தசைகள் வந்து எனர்ஜி இல்லாத, நமக்கு உடம்புல வந்து எனர்ஜி இருந்தால் தான் ஒரு வேலையே செய்ய முடியும். அப்படி அந்த வேலை செய்கிறதுக்கான ஆற்றல் இல்லைன்னா என்ன ஆகும், எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அப்போ அது எதனால் வருதுன்னா பெரி நோயினால் வரக்கூடிய சிம்டம்ஸ். அதுக்கு என்ன நம்ம விட்டமின்ஸ் எடுத்துக்கணும்னா விட்டமின் B1 எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் சி. விட்டமின் சி நமக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டமின் சி அஃபெக்ட்னால என்ன நோய் வரும் அப்படின்னா ஸ்கர்வி நோய். ஸ்கர்வி அப்படின்னா அதோடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா பல் ஈரலில் பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்கும். பல் ஈரலில் வீக்கமாகவும் இருக்கும், ப்ளீடிங் ஆகும், ரத்தம் வடிதல். அடுத்தது அது ஆறாத புண்ணாகவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஸ்கர்வின்ற ஒரு நோய் வருது விட்டமின் சி குறைவினால். விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ் என்ற நோயினால் வருது. நமக்கு ரிக்கட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே விட்டமின் டி தான். இதுக்கு முன்னாடியே கூட நம்ம பார்த்துருப்போம். விட்டமின் டி எதுலேருந்து பெருகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சன்லைட்லேருந்து நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமினை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு உடம்புக்கு வந்து என்ன ஆகும்னா விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு நம்ம சன்லைட்டில் எடுத்துக்கலாம். அதனுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்டு பெண்ட். பெண்ட்ஸு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து எப்படி இருக்குன்னா 2 காலும் வந்து வளைவாக காணப்படும். சின்ன வயசுலேயே அந்த 1 வயசு வளர்கிற குழந்தைக்கே எப்படி இருக்குன்னா கால்கள் வந்து வளைவாக பெண்டு. அது எதனால் அப்படின்னா விட்டமின் டி இல்லாததுனால தான் அந்த குழந்தைக்கு கால் வளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்ட் பெண்டுனா போனுடைய வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது, பலகீனமாக இருக்கும். அதுதான் வந்து விட்டமின் டியில் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட்டு கால்சியம். பொதுவாகவே கால்சியம் உடம்புல நமக்கு இல்லைனாலே என்ன சொல்லுவாங்க, கால்சியம் இல்லை உனக்கு, நீ நிறைய வந்து மில்கெல்லாம் நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனால். அப்போ கால்சியம் பற்றாக்குறையினால் என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் அண்ட் டூத் டிக்கே. நம்முடைய போன் வந்து வலிவிழுந்து காணப்படும். பற்கள்லாம் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து டிகேஸ், சொத்தையாகிறதுக்கு வந்து கால்சியம் குறைவுனால தான். அப்போது அதோடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் போன்ஸ். நம்முடைய போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். டூத் டிக்கே, பற்சொத்தை, பற்சிதைவு. சின்ன குழந்தைகளே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 வயசு 1 வயசுலேயே வந்து பற்சொத்தை ஏற்படும். அது எதனாலனா கால்சியம் பற்றாக்குறையினால் தான் வரக்கூடியது. அதே மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி ஃபுட் ஐட்டத்தை எடுத்துக்கணும்னா நமக்கு அந்த மாதிரி பற்சொத்துலேருந்து நமக்கு வராமல் பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அயோடின் பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் நமக்கு? அயோடின் வந்து நம்ம சாப்பிட்ற உப்பில் கிடைக்கும். நமக்கு உப்பில் வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டாக நம்ம உப்பு எடுத்து அளவோடு சாப்பிட்டோம்னா நமக்கு அயோடின்லேருந்து வரக்கூடிய நோய் அப்படின்னா
கைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கைட்டர் அப்படின்னா முன்கழுத்து கடலை நோய். முன்கழுத்து கடலை நோய் அயோடின் பற்றாக்குறையினால் வந்து மனிதர்களுக்கு என்ன ஆகுனா அந்த கழுத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு கட்டி மாதிரி உருவாகும். அதுதான் வந்து கைட்டர் நோய் அப்படின்னு சொல்கிறேன். கிளான்ஸ் இன் த நெக் அப்பியர் ஸ்வாலன், அதாவது அவருடைய சுரப்பி சுரக்கும், இங்கே ஒரு மாதிரி ஸ்வாலன் வீக்கமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். மென்டல் டிசபிலிட்டி இன் சில்ட்ரன், அந்த மாதிரி காணப்படுற குழந்தைங்களுக்கு வந்து மென்டல் டிசபிலிட்டினா மனநிலை பாதித்த நிலையில் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க மனநிலை பாதித்த நிலையில் இருப்பாங்க. அடுத்தது இது வந்து காய்டர் நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்கழுத்து கடலை நோய் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அயன். அயன் பார்த்திங்கனாலே இரும்புச்சத்து. அயன் பார்த்திங்கனாலே இரும்புச்சத்து. இரும்புச்சத்து இல்லைன்னா நமக்கு உடம்பில் அனீமியா அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் நமக்கு தோன்றும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் கூட கண்ணெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு என்ன உனக்குமா உடம்புல பிளட்டு இல்லை, ரத்தமே இல்லை, உனக்கு நீ என்ன பண்ணணும், இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த அனீமியா அப்படின்னாலே வந்து இரும்புச்சத்து குறைவினால் வரக்கூடிய நோய். அப்போ இரும்புச்சத்து நமக்கு வேணும்னா என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணுமோ கீரை வகைகளும் அதிகமாக வந்து இரும்புச்சத்து இருக்குது. அந்த மாதிரி உணவில் நம்ம அதிகமாக இரும்புச்சத்து இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடலாம். அடுத்தது ஆப்பிளில் இருக்குது. இது வந்து பிஃபோர் வி சா திஸ் லெசன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த லெசனில் இந்த லெசன்லேயே கூட இந்த பார்ட்டுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் என்னென்ன விட்டமின்ஸு எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அயன் பார்த்திங்கனாலே ஸ்பினாச் கீரை வகையில் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. அடுத்தது இந்த மீட்டுடைய இறைச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அயன். அதோடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சோர்வாக காணப்படுவாங்க. உடல்நிலை வந்து சோர்வாக இருக்கும், வீக்னஸ். அப்படியே வந்து கண் உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோர்வு நிலையில் இருக்கிறது தான் வந்து இந்த அயனுடைய குறைபாட்டினால் வரக்கூடிய அனீமியா. அப்போ அனீமியா வராமல் வந்து நம்ம என்ன பாதுகாத்துக்கணும்னா உடம்புல அதுக்கு தகுந்த உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த லெசனில் கிடச்சி சாப்டரை பார்த்துருக்கோம். இதில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. பேலன்ஸ் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு. பெரிபெரினா விட்டமின் B1 வரக்கூடிய நோய்க்கு பேர் பெரிபெரி. கார்போஹைட்ரேட்னா அரிசி மற்றும் மாவு பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் கார்போஹைட்ரேட். எனர்ஜினா ஆற்றல். ஃபேட்ஸ்னால் கொழுப்பு. மினரல்ஸ்னால் தாதுக்கள். நியூட்ரிஷன்ஸ்னால் ஊட்டச்சத்து. ப்ரோட்டீன்ஸ்னால் புரதங்கள். ரப்பேஜ்னா சரிவிகித உணவில் கலந்தது. ஸ்கர்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் C வரக்கூடிய நோய்க்கு பேர் ஸ்கர்வி. ஸ்டார்ச் ஊட்டம். வைட்டமின்கள். இதுதான் இந்த லெசனுடைய கடைசி சாப்டரோட கடைசி பார்ட்டு. இதில் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் நம்ம உணவுகளை வந்து சாப்பிடும்போது நமக்கு விட்டமின்ஸு மினரல்ஸு இது எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கக்கூடிய உணவுகளாக நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஏதோ ஒரு ஐட்டமாக நம்ம பார்த்த உடனே கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருளாக சாப்பிடாம இந்த மாதிரி நமக்கு பக்கத்துலேயே நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடணும். விட்டமின்ஸு ப்ரோட்டீன்ஸு ஆல் விட்டமின்ஸு கிடைக்கக்கூடிய பொருளாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல இந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இதுதான் இந்த லெசனுடைய கருத்து. புரிஞ்சுதா? இதுதான் dear students, this lessons today is over. Next class we'll see next lesson, new lessons. Thank you to all.